இஸ்லாம், இஹ்சான் ஆகிய விவரங்களை மக்களுக்கு விளக்குவதற்காக ஹஸ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஹியத்துல் கல்பி என்ற சஹாபி அவர்களின் தோற்றத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேள்விகளை கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்த ஹதீஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை எல்லா இமாம்களும் அறிவித்துள்ளனர். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபிக்ஹுல் அக்பர் என்னும் கிதாபில் இதனை பின்வருமாறு விளக்கியுள்ளார்கள். ஈமான் என்பது இதயத்தினால் உறுதி கொண்டு நாவினால் கூறி உறுப்புகளினால் அமல் செய்வதுமாகும். பிறகு ஈமானுக்கு அடிமரமும் கிளைகளும் உள்ளன. ஈமானின் வேறாகிறது அல்லாஹுவை அறிவதும் அவனை உண்மை கொள்வதும் நம்பிக்கை கொள்ள வேண்டியவற்றை நம்பிக்கை கொள்வதுமாகும். இவற்றை விட்டுவிட்டால் காஃபிராகி விடுவான். அதன் கிளைகள் பல உண்டு. அவற்றில் சிலதை விட்டால் காஃபிராக மாட்டான், ஆனால் பெரும்பாவியாவான். 5 நேர தொழுகைகள் போல் அதன் ஷர்த்துகளைப் போல் இன்னும் சிலதை விட்டால் பாவியாக மாட்டான், எனினும் சிறப்பை விட்டவனாவான். சுன்னத்தான தொழுகைகள் போல் இன்னும் சிலதை செய்தாலோ செய்யாமல் விடுவதாலோ நன்மையும் இல்லை குற்றமும் இல்லை. இதனை முபாஹ் ஆகுமாக்கப்பட்டது என்று கூறப்படும். அரைகுறை பசியோடு உணவு சாப்பிடுவது போல் ஈமானில் கூடுதல் குறைவு உண்டாவது இந்த கிளைகளில் கூடுதல் குறைவு உண்டாகும் போதுதான். ஆனால் ஈமானின் அடிப்படையில் குறைவு ஏற்பட்டால் அது குஃப்ரை உண்டாக்கிவிடும்.